தந்தையரும் தனையர்களும். இதன் ஆசிரியர் இவான் துர்கனேவ். அத்தியாயம் 22. நம் நண்பர்கள் எப்போதாவது மட்டுமே ஓரிரு வார்த்தைகளை பரிமாறிக்கொண்டவாறு மௌனமாக ஃபெத்தோத்தின் வண்டி சாவடி வரை சென்றார்கள். பசாராவுக்கு தன் மீதே அவ்வளவாக திருப்தி இல்லை. அர்காதிக்கோ அவன் மேல் திருப்தி இல்லை. தவிரவும் மிக இளம் பிரயத்தனர் மட்டுமே உணரும் காரணம் தெரியாத துயரம் வேறு அவன் உள்ளத்தை வதைத்து கொண்டிருந்தது. வண்டிக்காரன் மாற்று குதிரைகளை பூட்டி முன் பீடத்தில் ஏறி அமர்ந்து வலப்புறமாக போக வேண்டுமா இடப்புறமாக போக வேண்டுமா என்று கேட்டான். அர்காதி திடுக்கிட்டான். வலப்புற சாலை நகரத்துக்கு அங்கிருந்து அவன் வீட்டிற்கு சென்றது. இடப்புற சாலை அதின்சோவாவின் கிராமத்துக்கு சென்றது. அவன் பசாராவை பார்த்தான். எவ்கேனி, இடப்புறமா என்று கேட்டான். பசாராவ் முகத்தை திருப்பிக் கொண்டான். இது என்ன அசட்டுத்தனம் என்று முணுமுணுத்தான். அசட்டுத்தனம்தான், அறிவேன். ஆனால் என்ன குடிமுழுகி போய்விடும். நமக்கு இது முதல் தடவையா என்ன? பசாராவ் தொப்பியை நெற்றி மேல் இழுத்துவிட்டு கொண்டான். உன் இஷ்டம் போல் செய் என்று கடைசியில் கூறினான். இடது பக்கம் வண்டியை விடு என்று கத்தினான் அர்காதி. வண்டி நிக்கோல்ஸ்கோயேவ் கிராமத்தை நோக்கி புறப்பட்டது. ஆனால் அசட்டுத்தனம் செய்ய தீர்மானித்த பின் நண்பர்கள் முன்னை விட பிடிவாதமாக மௌனம் சாதித்தார்கள். ஓரளவு கோபம் கொண்டவர்கள் போல கூட தோற்றமளித்தார்கள். திடீரென்று தோன்றிய கற்பனைக்கு தாங்கள் ஆளானது விவேகமற்ற செயல் என்பதை அதின்சோவா வீட்டு மேற்பார்வையாளன் தங்களை வாயிலில் எதிர்கொண்ட மாதிரியிலிருந்தே நண்பர்கள் புரிந்து கொள்ள முடிந்தது. அவர்களை ஒருவரும் எதிர்பார்க்கவில்லை என்பது தெரிந்தது. விருந்தறையில் அவர்கள் மிக நீண்ட நேரம் முகங்களில் அசடு வழிய உட்கார்ந்திருந்தார்கள். கடைசியில் அதின்சோவா அவர்களிடம் வந்தாள். வழக்கமான பரிவுடன் அவர்களுக்கு முகமன் கூறினாள். ஆனால் அவர்கள் அவ்வளவு விரைவில் திரும்பி வந்தது குறித்து வியப்பு தெரிவித்தாள். அவர்களுடைய வருகை அவளுக்கு பிரமாத மகிழ்ச்சி அளித்துவிடவில்லை என்பதை அவளுடைய அங்க அசைவுகளிலும் பேச்சிலும் இருந்த தயக்கம் காட்டியது. தாங்கள் நடுவழியில் வந்ததாகவும் ஒரு 4 மணி நேரத்தில் நகரத்துக்கு பயணத்தை தொடரப்போவதாகவும் அவர்கள் அவசரமாக அறிவித்தார்கள். அவள் லேசான வியப்பு குறிகளுடன் நிறுத்தி கொண்டாள். தகப்பனாருக்கு தன் வணக்கத்தை தெரிவிக்கும்படி அர்காதியிடம் சொல்லிவிட்டு தன் பெரியம்மாவை அழைத்து அனுப்பினாள். சிற்றரசி ஒரே தூக்க கலக்கத்துடன் வந்து சேர்ந்தாள். அவளுடைய சுருக்கங்கள் விழுந்த மூப்புற்ற முகம் அதனால் இன்னும் அதிக சிடுசிடுப்பை தோற்றுவித்தது. காத்யாவுக்கு உடம்பு சரியாயில்லாததால் அவள் தன் அறையிலிருந்து வெளிவரவே இல்லை. தான் அதின்சோவை பார்க்க விரும்பிய அதே அளவாவது காத்யாவையும் பார்க்க விரும்பியதாக அர்காதி திடீரென உணர்ந்தான். பற்பல விஷயங்கள் பற்றிய அர்த்தமற்ற பேச்சில் 4 மணி நேரம் கழிந்தது. அதின்சோவா புன்னகை செய்யாமல் கேட்டாள், பேசினாள். விடை பெறும் வேலை வந்த போதுதான் முந்தைய நட்பு உணர்ச்சி அவள் உள்ளத்தில் எழுந்தது போல தெரிந்தது. என்னை இப்பொழுது ஏக்கம் ஆட்கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்க இதை பாராட்டாதீர்கள். சிறிது காலம் பொறுத்து திரும்பி வாருங்கள். உங்கள் இருவருக்குமே சொல்லுகிறேன் என்றார். பசாராவும் அர்காதியும் பதிலுக்கு மௌனமாக வணங்கினார்கள். பின் வண்டியில் ஏறி அமர்ந்து நடுவில் எங்கும் நிற்காமல் வீட்டுக்கு மாரியினோ கிராமத்துக்கு மறுநாள் மாலை போய் சேர்ந்தார்கள். வழி நெடுக்கிலும் இருவரில் ஒருவனாவது அதின்சோவன் பெயரை எடுக்கவே இல்லை. அதிலும் பசாராவ் அநேகமாக வாயே திறக்காமல் கடுகடுப்பான தோற்றத்துடன் சாலையிலிருந்து ஒரு புறமாக பார்த்து கொண்டு வந்தான். மாரினோவின் அவர்கள் வருகையால் எல்லோரும் அளவு கடந்து மகிழ்ச்சி அடைந்தார்கள். மகன் நீண்ட காலம் வீடு திரும்பாததால் நிக்கோலாய் பெத்ரோவிச் கவலைப்பட தொடங்கியிருந்தார்.
ஃபெனிஷ்கா ஒளி வீசும் விழிகளுடன் ஓடி வந்து இளம் கணவான்களின் வருகையை பற்றி அறிவித்ததும் அவர் களிப்பு கூச்சலிட்டார். கால்களை ஆட்டினார். நீல் சோபாவில் எம்பி எம்பி குதித்தார். பாவேல் பெத்ரோவிச் கூட ஓரளவு இன்ப கிளர்ச்சி அடைந்தார். திரும்பி வந்த பயணிகளுடன் கை குலுக்கையில் பரிவுடன் புன்முறுவல் கூட செய்தார். விளக்கங்களும் விசாரணைகளும் நடந்தன. அர்காதிதான் அதிகமாக பேசினான். அதிலும் இரவு சாப்பாட்டின் போது சாப்பாடு நள்ளிரவுக்கு வெகுநேரம் பின்பு வரை நீடித்தது. மாஸ்கோவிலிருந்து அப்போதுதான் வாங்கி வந்திருந்த போர்ட்டர் மது புட்டிகள் சிலவற்றை திறந்து ஊற்றி தரும்படி நிக்காலாய் பெத்ரோவிச் உத்தரவிட்டார். தாமே மதுவை அளவு மீறி குடித்து கழிவெறி கொண்டார். அவரது கன்னங்கள் கோவை பழமாய் சிவந்தன. அவர் ஓயாமல் சிரித்து கொண்டிருந்தார். அது குழந்தை சிரிப்பு, கிளர்ச்சி மிகுதியால் ஏற்பட்ட சிரிப்பா என்று தெரியவில்லை. எல்லோர் உள்ளத்திலும் பொங்கிய கிளர்ச்சி பனிமக்களையும் பற்றி கொண்டது. துன்யாஷா கதவை படீரென்று சாத்துவதும் திறப்பதுமாக தரையில் கால் பாவாமல் முன்னும் பின்னுமாக ஓடிக்கொண்டிருந்தாள். அரை பணியால் பியோத்தர் இரவு 2 மணிக்கு பிறகும் கசாக் வால்ட்ஸ் நடன மெட்டை கித்தாரில் வாசிக்க விடாபிடியாக முயன்று கொண்டிருந்தான். தந்திகள் அசைவற்ற காற்றில் முறையிடுபவை போன்று இன்னொலி செய்தன. ஆனால் சுருக்கமான ஆரம்ப ஸ்வர வரிசையை தவிர வேறு எதுவுமே கவிமானனால் பணியாளுக்கு வாய்க்கவில்லை. மற்ற எல்லா திறமைகளையும் போலவே இசைத்திறமையையும் அவனுக்கு அளிக்க இயற்கை மறுத்துவிட்டது. மாரினோவிலே நிலைமை அவ்வளவு நன்றாக அமையவில்லை. பாவம் நிக்காலாய் பெத்ரோவிச்சின் பாடு படுமோசமாக இருந்தது. பண்ணை சம்பந்தமான சிரமங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்தன. இன்பமற்ற அர்த்தமற்ற சிரமங்கள். கூலி வேலையாட்களின் தொந்தரவு சகிக்க முடியாததாக ஆகிவிட்டது. சிலர் ஒன்றாக கணக்கு தீர்க்க சொன்னார்கள் அல்லது கூலி உயர்வு கேட்டார்கள். வேறு சிலர் முன்பணத்தையும் சுருட்டி கொண்டு போய்விட்டார்கள். குதிரைகள் நோய்வாய்ப்பட்டன. சாதனங்கள் நெருப்பில் பட்டவை போல எரிந்து போயின. வேலைகளை அசட்டையாக நடந்தன. மாஸ்கோவிலிருந்து வந்த கதிரடிக்கும் இயந்திரம் மிகவும் கனமாயிருந்ததால வேலைக்கு உதவவில்லை. இன்னொரு இயந்திரத்தை ஆட்கள் முதல் தடவையே பழுதாக்கிவிட்டார்கள். கால்நடை தொழுவத்தில் பாதி எரிந்து போய்விட்டது. வேலைக்கார குருட்டு கிழவி தன் பசுவுக்கு புகை போடுவதற்காக காற்றை வீசிக்கொண்டிருந்த நேரத்தில் கொல்லிக்கட்டையுடன் தொழுவத்திற்குள் போன போதுதான் தீ விபத்து காரணம். கிழவியோ எஜமான் முன் கண்டிராத எவையோ பாலாடை கட்டிகளையும் பால் பண்டங்களையும் தயாரிக்க முற்பட்டதன் விளைவாகவே நெருப்பு பற்றி கொண்டது என்று சாதித்தாள். காரியஸ்தன் திடீரென்று சோம்பல் அடிக்கவும் தண்ட சாப்பாடு கிடைக்கும் போது எந்த ருஷியனும் பருப்பது போலவே பருத்து கொண்டும் இருந்தார்கள். நிக்காலாய் பெத்ரோவிச் தூரத்தில் வர கண்டால் தான் உற்சாகமாக வேலை செய்வது போல காட்டிக்கொள்வதற்காக பக்கத்தில் ஓடும் பன்றிக்குட்டி மேல் மரத்துண்டை எறிவான் அல்லது அரை நிர்வாண சிறுவன் ஒருவனை அச்சுறுத்துவான். மற்ற வேலைகளிலோ பெரும்பாலும் உறங்குவான். வீட்டு வரி செலுத்தும்படி விடப்பட்ட குடியானவர்கள் உரிய தவணையில் பணம் கட்டவில்லை. அவர்கள் பண்ணைக்காட்டில் மரங்களை திருடினார்கள். பண்ணை புல்வெளிகளில் மேய்ந்த குடியானவர்கள் குதிரைகளை காவலாளிகள் அநேகமாக ஒவ்வொரு இரவும் பிடித்தார்கள். சில வேளைகளில் சண்டை போட்டு ஓட்டி வந்து கோட்டத்தில் அடைத்தார்கள். தம் புல்வெளிகளில் குதிரைகளை மேய விடுபவர்களுக்கு நிக்காலாய் பெத்ரோவிச் அபராதம் விதித்தார். ஆனால் வழக்கமாக நடந்தது என்னவென்றால், குதிரைகள் ஓரிரு நாட்கள் எஜமானருடைய கொட்டத்தில் தீனி தின்று கொண்டு நின்ற பின் தங்கள் சொந்தக்காரர்களிடம் போய் சேர்ந்தது என்பதுதான் உண்மை. எல்லாவற்றிற்கும் சிகரம் வைத்தது போல் குடியானவர்கள் தங்களுக்குள் சண்டையிடத் தொடங்கினார்கள். அண்ணன் தம்பிகள் பாகப்பிரிவினை கோரினார்கள். அவர்களுடைய மனைவிமாரால் ஒரே வீட்டில் சேர்ந்து வாழ முடியவில்லை. திடீரென்று அடித்தடி மூர்க்கமாக தொடங்கிவிடும். எல்லோரும் சொல்லி வைத்தார் போல திடீரென்று கிளம்பி விடுவார்கள் சண்டைக்கு. எல்லோரும் பண்ணை அலுவலக வாயிலுக்கு முன் ஓடுவார்கள். எஜமானனிடம் போவார்கள்.
பெரும்பாலான வேளைகளில் அவர்களுடைய முகங்கள் அடிபட்டு ரணமாகியிருக்கும். அவர்கள் வெறியேற குடித்திருப்பார்கள். வழக்கை தீர்க்க வேண்டும், தண்டனை கொடுக்க வேண்டும் என்று கோருவார்கள். கத்தலும் கூப்பாடும் தொடங்கும். பெண்களின் தேம்பும் கீச்சு குரல்கள் ஆண்களின் ஆபாச வசவுகளுக்கு இடையே கேட்கும். சண்டை போடும் இரு தரப்பாரையும் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கும். சரியான முடிவுக்கு வருவது எவ்வகையிலும் முடியாது என்று முன்கூட்டி தெரிந்திருந்தாலும் தாமும் தொண்டை கம்மி போகும் வரை கத்தி கூச்சலிட வேண்டியிருக்கும். அறுவடைக்கு போதிய ஆட்கள் கிடைக்கவில்லை. பக்கத்து தனிப்பண்ணை விவசாயி 2.5 ஏக்கருக்கு 2 ரூஃபில்கள் வீதம் அறுவடை கூலிகளை அமர்த்துவதாக நாணயம் ததும்பும் முகத்தோற்றத்துடன் பொறுப்பு ஏற்றுக்கொண்டு மிகவும் வெட்கக்கேடான முறையில் ஏமாற்றிவிட்டான். ஊர் பெண் பிள்ளைகளோ முன் ஒருபோதும் கேளாத கூலியை கேட்டார்கள். இதற்கிடையில் கோதுமை உதிர தொடங்கிவிட்டது. அறுவடை ஒரு பாடாக முடிவதற்குள் நில காப்பு கழகத்தார் கொடுத்த கடனுக்கு வட்டியை பாக்கி இல்லாமல் உடனே செலுத்தும்படி கோரினார்கள். எனக்கு தாவு தீர்ந்து போய்விட்டது. நானே அடிப்பது முடியாது. போலீசுக்கு சொல்லி அனுப்புவதற்கு கோட்பாடு இடம் கொடுக்க மாட்டேன் என்கிறது. தண்டனையும் பயம் இல்லாமலோ ஒன்றும் நடவாது என்று அடிக்கடி புகழின்மையுடன் அங்காளாய்ப்பாய் நிக்கோலாய் பெத்ரோவிச் கூறினார். அமைதியாக இரு, அமைதியாக என்று பிரெஞ்சு மொழியில் அவசரமாக அவரை சமாதானப்படுத்துவார் பாவேல் பெத்ரோவிச். ஆனால் தாமே கருமுறு என்று முகம் சுளிப்பார், மீசையை சுண்டி இழுப்பார். பசாராவ் இந்த வெட்டி சச்சரவுகளிலிருந்து விலகியே இருந்து வந்தான். விருந்தாளி என்ற முறையில் அவன் மற்றவர்கள் விவகாரங்களில் தலையிட வேண்டி வரவில்லை. மாரினோவுக்கு வந்த மறுநாளே அவன் தன் தவளைகளையும் நுண்ணுயிர்களையும் ரசாயன கலவைகளையும் சோதனை செய்ய தொடங்கி ஓயாமல் அவற்றிலேயே ஈடுபட்டிருந்தான். மாறாக அர்காதியோ தகப்பனாருக்கு உதவி செய்யாவிட்டாலும் உதவி செய்ய தயாராயிருப்பதாகவாவது காட்டிக்கொள்வது தன் கடமை என்று எண்ணினான். தகப்பனார் சொன்னதை பொறுமையுடன் முடிவு வரை கேட்டான். ஒரு தரம் ஏதோ யோசனை கூட சொன்னான். அதை மற்றவர்கள் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக அல்ல, தன்னுடைய ஈடுபாட்டை தெரிவிப்பதற்காக. பண்ணை நிர்வாகம் அவனுக்கு அருவருப்பு உண்டாக்கவில்லை. விவசாய வேலை பற்றி அவன் மகிழ்வுடன் கனவு கூட கண்டான். ஆனால் அந்த வேளையில் அவன் மனதில் வேறு எண்ணங்கள் உதித்துவிட்டன. அர்காதி தனக்கே வியப்புண்டாகும் அளவுக்கு நிக்கோல்ஸ்கோயே கிராமத்தை பற்றி இடைவிடாமல் சிந்திக்கலானான். பசாராவுடன் ஒரே வீட்டில், அதுவும் எப்பேற்பட்ட வீட்டில், தகப்பனார் வீட்டில் இருக்கையில் தனக்கு சலிப்பு ஏற்பட முடியும் என்று யாராவது சொல்லியிருந்தால் முன்பு அவன் வெறுமே தோள்களை குலுக்கியிருப்பான். உண்மையிலேயே இப்பொழுது அவனுக்கு சலிப்பாக இருந்தது. எங்கேனும் வெளியே போக விருப்பம் உண்டாயிற்று. அவன் களைப்படையும் வரை உலாவினான். ஆனால் அதனாலும் பயன் ஏற்படவில்லை. அதின்சோவாவின் தாய் ஒரு காலத்தில் தம் மனைவிக்கு எழுதிய அக்கறைக்குரிய கடிதங்கள் நிக்கோலாய் பெத்ரோவிச்சிடம் இருப்பதாக ஒரு முறை அவரோடு உரையாடுகையில் அர்காதி தெரிந்து கொண்டான். அந்த கடிதங்களை அவரிடமிருந்து பெறும் வரையில் அவரை விட்டு அவன் அகலவில்லை. இந்த கடிதங்களை தேடி எடுப்பதற்காக நிக்கோலாய் பெத்ரோவிச் 20 வெவ்வேறு பெட்டிகளை திறந்து துருவி துருவி பார்க்க நேர்ந்தது. பாதி மட்கிய இந்த காகிதங்கள் கைக்கு வந்ததும் அர்காதி தான் அடைய வேண்டிய லட்சியத்தை முன்னே கண்டுவிட்டவன் போல அமைதியுற்றான். உங்கள் இருவருக்குமே தான் சொல்கிறேன் என்று அவளேதான கூறினாள். போகிறேன் போகிறேன் என்று. ஆனாலும் சரி என்று ஓயாமல் வாய்க்குள் சொல்லிக் கொண்டான். ஆனால் முந்தைய தடவை தாங்கள் போனதையும் தங்களுக்கு கிடைத்த உணர்ச்சியற்ற வரவேற்பையும் தங்களுக்கு எக்கச்சக்கமாக இருந்ததையும் நினைத்து பார்த்தபோது தயக்கம் அவனை ஆட்கொண்டது. எனினும் வெற்றி வாய்ப்பு பற்றிய இளமைக்கு உரிய நம்பிக்கையும் தன் அதிர்ஷ்டத்தையும் சோதித்து பார்க்க எவருடைய ஆதரவும் இல்லாமல் தனிமையில் தன் பலத்தை சோதித்து பார்க்க
உண்டான ரகசிய விருப்பமே கடைசியில் வென்றன. மாரியினோ திரும்பி 10 நாட்கள் ஆகும் முன்பே அவன் ஞாயிற்றுக்கிழமை பள்ளிகளின் அமைப்பை ஆராயும் விஷயமாக மறுபடி நகரத்துக்கு, அங்கிருந்து நிக்கோலைஸ் கிராமத்துக்கு சென்றான். வண்டிக்காரனை இடைவிடாமல் விரட்டியவாறு போர்க்களம் செல்லும் இளம் இராணுவ அதிகாரி போல அதின்சோவாவின் வீட்டுக்கு விரைந்தான். அவனுக்கு அச்சமும் உண்டாயிற்று, களிப்பும் பொங்கியது. பொறுமையின்மையால் மூச்சு திணறிற்று. நினைக்கவே கூடாது, அதுதான் முக்கியம் என்று தனக்கே கூறிக்கொண்டான். அவனுக்கு கிடைத்த வண்டிகாரன் துணிந்த கட்டை. ஒவ்வொரு சாராய கடைக்கு முன்பும் வண்டியை நிறுத்தி உள்ளே போவோமா என்பான், அல்லது இல்லை போவோமா என்று கூறுவான். ஆனால் உள்ளே போய்விட்டு வந்ததும் குதிரைகளை படு விரட்டு விரட்டுவான். கடைசியில் பழக்கமான வீட்டின் உயரமான முகடு தெரிந்தது. என்ன செய்கிறேன் நான், திரும்பி விடுவதே தேவையில்லையோ என்ற எண்ணம் திடீரென அர்காதியின் மனதில் எழுந்தது. வண்டியின் முக்குதிரைகள் ஒற்றுமையாக விரைந்தன. வண்டிகாரன் கெக்கப்பெக்க என்பதும் சீழ்கை அடிப்பதுமாக இருந்தான். குழம்புகளுக்கும் சக்கரங்களுக்கும் அடியில் பாலம் தடதடத்தது. கத்தரித்த ஃபிர்மர பாதை அருகே நெருங்கிற்று. பெண்ணின் ரோஜா நிற உடை கரும் பசுமைக்கு நடுவே தோன்றி மறைந்தது. குடையின் மெல்லிய குஞ்சத்தின் அடியிலிருந்து தென்பட்டது இளம் வதனம். அவள் காத்தியா என்று அவன் கண்டுகொண்டான். அவளும் அவனை அடையாளம் தெரிந்து கொண்டாள். விரைந்தோடும் வண்டியை நிறுத்தும்படி வண்டிக்காரனுக்கு உத்தரவிட்டு வண்டியிலிருந்து குதித்து அவள் அருகே சென்றான் அர்காதி. நீங்களா என்று கூறி கொஞ்சம் கொஞ்சமாக முகம் முழுவதும் சிவந்தாள் அவள். அக்காளிடம் போவோம் வாருங்கள் என்று கூறினாள். அவள் இங்கேதான் தோட்டத்தில் இருக்கிறாள், உங்களை பார்த்து அவள் சந்தோஷப்படுவாள். காத்யா அர்காதியை தோட்டத்துக்கு அழைத்துச் சென்றாள். அவளை சந்தித்தது நல்ல குறியாக அவனுக்கு பட்டது. அவளை கண்டு சொந்த உறவினனை பார்த்தது போல மகிழ்ந்தான். எல்லாம் அவ்வளவு நன்றாக வாய்த்துவிட்டன. வீட்டு மேற்பார்வையாளனோ வருகை பற்றிய அறிவிப்போ கிடையாது. பாதை திருப்பத்தில் அவன் ஹானா செர்கேவ்னாவை கண்டான். அவள் அவனுக்கு முதுகை காட்டியவாறு நின்றிருந்தாள். காலடி சத்தம் கேட்டு மெதுவாக திரும்பினாள். அர்காதி மறுபடி குழப்பம் அடைந்திருப்பான். ஆனால் அவள் கூறிய முதல் வார்த்தைகளை அவனுக்கு நிம்மதி அளித்தன. வணக்கம் ஓடுகாலியாரே என்று ஒரு சீரான அன்பு குரலில் சொல்லி அவனை எதிர்கொண்டு வெயிலாலும் காற்றாலும் கண்களை சுரித்தவாறு புன்னகையுடன் முன்னே வந்தாள் அவள். இவரை எங்கே பார்த்தாய் காத்யா என்று கேட்டாள். ஹானா செர்கேவ்னா, உங்களுக்கு நான் ஒன்று கொண்டு வந்திருக்கிறேன். அதை நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீர்கள். நீங்கள் உங்களை கொண்டு வந்திருக்கிறீர்கள். இது எல்லாவற்றையும் விட மேல். அத்தியாயம் 22 முடிந்தது.